இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இம்பட்டு காண்டு சின்னோண்டு ஒரு செக். இந்த செக்கை நீங்க பவுன்ஸ் பண்ணீங்கன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 138, அதாவது இது சிவில் கேஸ் கிடையாது. இது முழுக்க முழுக்க கிரிமினல் கேஸ் வர்ற அளவுக்கு வந்து வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமா இருக்கு. இதெல்லாம் பேச நீ யாருன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட சொல்றேன் நான், அவ்வளவுதான். ஏன்னா என்கிட்ட நிறைய நண்பர்கள் கேட்டாங்க, இது போல வந்து செக் பவுன்ஸ் ஆனால் என்ன ஆகும், நான் செக் கொடுத்துருக்கேன் அது பவுன்ஸ் ஆயிடுச்சு, நான் தனிப்பட்ட முறையில் செக் கொடுத்துருக்கிறேன் பவுன்ஸ் ஆயிடுச்சு, இல்லை பேங்க்ல நான் செக் கொடுத்துருக்கேன் பவுன்ஸ் ஆயிடுச்சு, இப்படிலாம் பவுன்ஸ் ஆகும் பொழுது எனக்கு என்ன வந்துட்டு பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட தொடர்ந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கு, அதாவது செக் பவுன்ஸ் பண்ண உடனே எனக்கு எல்லா ஆக்ஷனும் எடுத்துருவாங்களா, என்னை வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்து கூட்டு போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே வரோம். எப்பவுமே சரி, ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசரை பார்த்து அவர் மூலமா நீங்க ஒரு விஷயத்தை அப்ளை பண்றது இட்ஸ் அ பெட்டர் சாய்ஸ். பிகாஸ் ஐ எம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர். நான் இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே, அதாவது நான் ஒரு லிஸ்ட், ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றதால நான் லிஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு செக் பவுன்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு செக் பவுன்ஸ்னா என்ன? நீங்க ஒருத்தருக்கு ஒரு செக்கை கொடுக்குறீங்க. நான் வந்துட்டு ஒரு நபருக்கே சொல்றேன், நீங்க பேங்க்லயே கொடுக்குறீங்க, ஏதாவது ஒரு ரெண்டு பேர்த்துல ஏதாவது ஒன்று உங்களுடைய சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு நபருக்கு ஒரு செக்கை போட்டு கொடுக்கும் பொழுது அந்த செக்கை அவர் என்ன செய்யறாருன்னா, ஏன்னா அவருக்கு நீங்க பணம் தரணும், அதுக்கு நீங்க செக் போட்டு கொடுத்துட்டீங்க, அப்போ அவர் செக் எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல கொடுக்குறாரு. பேங்க்ல கொடுக்கும்போது உங்களுடைய அக்கௌண்ட்ல பணம் இல்லாம அது ரிட்டர்ன் ஆகுது. இப்போ என்ன ஆகும்னா, அக்கௌண்ட்ல பணம் இல்லாம ரிட்டர்ன் ஆச்சுன்னா பவுன்ஸ் ஆயிடும். இப்போ பேங்க் அதை செக் பவுன்ஸ் அப்படின்னு வந்துட்டு நிரூபிச்சிருவாங்க. இப்போ என்ன ஆகும், பேங்க்ல ஒரு பவுன்ஸ் சார்ஜஸ் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு யார் செக் எடுத்துட்டு போய் யார் அக்கௌண்ட் கொடுக்கணும்னு நினைச்சாரோ அவருக்கு ஒரு பவுன்ஸ் சார்ஜஸ் அப்படின்றது வரும். செக் பவுன்ஸ் அப்படின்றது அந்த இடத்துல வந்துடும். ஸோ இதுதான் வந்துட்டு செக் பவுன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல முக்கியமா நம்ம எளிமையா புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது என்னன்னா, நம்ம வந்துட்டு ஒரு சிலர்லாம் ஓகே செக் பவுன்ஸ் தானே, இது என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஒரு செக் பவுன்ஸ் அப்படின்றத நீங்க கொஞ்சம் சீரியஸாவே பார்க்கணும். ஏன்னா இந்த செக் பவுன்ஸ் அப்படின்னு சொல்றது எல்லாமே, அதாவது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் செக்ஷன் 138 அப்படின்றது கீழே வருது. ஸோ இதன் கீழே வர்றதுனால நீங்க ஒரு செக் பவுன்ஸ் பண்ணும்பொழுது அதனுடைய ப்ராசஸ் அப்படின்றது அதிகம். பிகாஸ் ஒருவேளை நீங்க யார்ட்டையாவது செக்கை கொடுக்குறீங்க, நீங்க ஒரு வங்கியிலே யார்ட்டையாவது ஒரு செக்கை கொடுக்குறீங்க, செக்கா கொடுக்குறீங்க, நீங்க இசிஎஸ் இநாச்சு இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. ஸோ செக்கு, நீங்க பேங்க்ல ஒரு செக் இருக்குல்ல, அந்த செக் புக் எடுத்துட்டு போய் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல அப்போ பேங்க் என்ன செய்யும், அந்த நபர் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த செக் பவுன்ஸ் ஆன உடனே மேபி இது ஒரு லீகலா அவங்க பண்ணணும்னு நினைச்சா உங்க மேல வந்துட்டு லீகலா அவங்க வந்து கோர்ட்ல போயிட்டு கேஸா போடலாம். அதாவது இது போல வந்துட்டு இவங்க எனக்கு வந்து செக்கை கொடுத்து பணம் தரல அப்படின்ற மாதிரி அவங்க நோட்டீஸ் அப்படின்றத அனுப்பலாம், கோர்ட்டு மூலியமா அனுப்பலாம், இல்லை வக்கீல் மூலியமா அனுப்பலாம். ஆல்மோஸ்ட் ஏதோ ஒன்று லீகலா அவங்களால மூவ் பண்ண முடியும் செக்குக்கு. ஸோ 15 நாட்களுக்குள்ள அவங்க அனுப்புறது ஏதாவது இந்த செக் பவுன்ஸ் ஆன உடனே நம்ம செட்டில்மெண்ட் பண்ணா எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லைன்னா நம்ம நோட்டீஸ் வந்து 5 நாட்களுக்குள்ள நம்ம அதை செட்டில்மெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா எந்த விஷயம் கிடையாது. 15 நாளை தாண்டி போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணாம அட அவங்க இறந்து போறாண்டா அப்படின்ற மாதிரி நம்ம சும்மா விட்டுட்டோம்னா அதுக்கு அடுத்தது இவங்க ஒருவேளை கோர்ட்டுக்கிட்ட போனாங்கன்னா இந்த இடத்துல தான் இது ஒரு கிரிமினல் கேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே வருதுன்னு சொல்றாங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும், நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சொல்றேன் நான். ஸோ இது வந்துட்டு ஃபைன் மட்டும் கிடையாதுங்க, ஒரு சீரியஸான பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இதுல நிறைய இருக்கு. அப்ப என்ன தண்டனைகள் கொடுப்பாங்க? ஸோ தண்டனைகள் அதிகபட்சமாக 2 வருடம் அப்படின்ற ஒரு ஜெயில் அந்த கான்செப்ட் வருதுன்னு சொல்றாங்க. ஆனா அல்லது வந்துட்டு ஒரு செக் வந்துட்டு அமௌண்ட் நம்ம எவ்வளவு அமௌண்ட்டுக்காக போட்டு கொடுத்துருக்கோமோ, ஒரு 10,000 போட்டு கொடுத்துருமோ, அதிகமான அமௌண்ட் ஒரு 20,000 கட்டு, ஒரு பெனால்ட்டி போட்டு கட்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இது ரெண்டுமே வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஜெயிலு வரும், ஃபைனு வரும் அப்படின்ற மாதிரி கூட சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா பயப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்க முன்கூட்டியே இதெல்லாம் நீங்க செக் கொடுக்கும் பொழுதே நீங்க யோசிச்சுடுங்க. பிகாஸ் ஒரு செக் கொடுக்கறது அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். சும்மா வந்தவங்க போனாங்கன்னா இந்தா செக், இந்தா செக் அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. செக்குன்றது ஒரு பெரிய விஷயம். அதனாலதான் செக்கை ஒருத்தர் பழைய செக்கை தூக்கி போறதுனால அதை ஃபுல்லா டேர் பண்ணி தூக்கி போடுவாங்க, இல்லைன்னா எரிச்சு விட்டுருவாங்க. பழைய செக்கை கூட சும்மா கூட தூக்கி போட மாட்டாங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எப்பா ஒரு லோனுக்காக கேட்டாங்க, நான் சரி லோனுக்காகன்னு கொண்டு போய் கொடுத்தேன், இது ஒரு செக்யூரிட்டிக்கு ஃபியூச்சருக்காக தானே அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம். செக்யூரிட்டி ஃபியூச்சராக இருந்தாலும் சரி, செக்யூரிட்டிக்காக நீங்க செக்கை கொடுத்திருந்தாலும் சரி, ஆக மொத்தம் நீங்க ஒரு செக்கை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கீங்க.
அந்த செக் அப்படின்றது ரொம்ப சென்சிட்டிவான ஒன்று. அந்த செக்கு பவுன்ஸ் ஆகும்போது நீங்கள் செக்யூரிட்டிக்காக கொடுத்திருந்தாலும் சரி, இல்லை செக்யூரிட்டி கிட்ட கொடுத்திருந்தாலும் சரி, அந்த செக்கு பவுன்ஸ் ஆகும்போது செக்ஷன் 138 அப்படின்றது வந்துட்டு பாயும்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுல முக்கியமா நம்ம வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம இன்னும் நிறைய பேர் என்னமா பண்றாங்க, பர்சனல் லோனுக்குலாம் செக் எல்லாம் கொடுக்குறாங்க. அது மேக்சிமம் யாரும் பெருசாக கேட்கறது இல்லை. இருந்தாலும் அந்த டைம்ல ஒரு லோன் வேணும் இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில கம்பெனிஸ்லாம் வாங்குறாங்க. அது யாரும் பர்டிகுலராக சொல்ல விரும்பல. ஸோ அவங்க என்ன பண்ண செக்கை வாங்கிக்கிறாங்க. பர்சனல் லோனில் செக்கு வாங்கிட்டு செக்கு பவுன்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதில் கொஞ்சம் சிவியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இஎம்ஐ பவுன்ஸ் ஆனாலும் சரி, இஎம்ஐ பவுன்ஸ் ஆச்சு தொடர்ந்து வந்துட்டு பவுன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குன்னா இது பேங்க் ஃபைனான்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. மேலும் இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வழக்கமாக வந்துட்டு இருக்கக்கூடிய தலைவலியும் வரும். அதாவது நமக்கு வந்து சிவில் இம்பாக்ட் வர்றது, எதிர்காலத்தில் லோனே கிடைக்காம போகிறது, ரெக்கவரி நோட்டீஸ் வர்றது, கோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேஸ் ஆகிறதுக்கான சான்ஸுகள் அப்படின்றது வந்துட்டு நிறைய இருக்கு. அண்ட் அதே போல் மக்கள் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க தெரியுங்களா? என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஒரே ஒரு செக் பவுன்ஸ் ஆனாலும் ஜெயில் போயிட வேணும், அதாவது ஜெயிலுக்கு போயிடணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நோட்டீஸ் வரும், டைம் அப்படின்றது இருக்கும். ஆனால் இதை நீங்கள் இக்னோர் பண்ணாதீங்க. அண்ட் அதே போல் பணம் இல்லைன்னா செக்கு கொடுக்காம இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பணம் இல்லாட்டி நான் செக்கே கொடுக்கல அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. என் அக்கௌண்ட்ல பணமும் இல்லை, நான் செக்கையும் கொடுக்கல அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. உங்க அக்கௌண்ட்ல பணம் இல்லாம ஒரு செக்கை போட்டு இந்த தேதிக்கு போய் எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது தலைவலி தான். ஸோ அது வந்துட்டு விட்டுருங்க. அப்புறம் அடுத்தது இந்த செட்டில்மெண்ட் பேசிட்டு அந்த கேஸ் எல்லாம் வராதுல்ல அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. ஆப்வியஸா நீங்க ஒரு செட்டில்மெண்ட் பேசிட்டீங்க, அந்த காசு செட்டில்மெண்ட் பேச நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னா அப்ப கண்டிப்பா எந்த இதுவும் வராது. அப்போ நான் சேஃபர் ஜோன்ல இருந்து நான் என்ன செய்யணும்? சேஃபர் ஜோன்ல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, முதல்ல செக் அப்படின்றத கொடுத்து ஒரு லோன் கான்செப்டுக்குள்ள போறீங்கன்னா போகாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ செக் பேலன்ஸ் வச்சுக்கோங்க. அப்படி நீங்க கொடுக்குறீங்கன்னா பேலன்ஸ் இருந்தால் மட்டும் கொடுங்க. நான் இதை லோனுக்கு மட்டும் சொல்லலை, நீங்க யாருக்கையா ஒருத்தர் கொடுக்குறீங்களா அதுக்கே சொல்றேன். இந்த செக் போட்டு கொடுக்குற பிஸ்னஸே இருக்காதீங்க, வச்சுக்காதீங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் என்ன பண்றாங்கன்னா, இது எதுக்காக நான் முக்கியமா இந்த வீடியோ பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு லோன் அதாவது லோன் போடும்போது செக் கொடுக்குறான், அது வேற, அவன் லீகல் ஆக்ஷன் அந்த மாதிரி போயிடுது. பட் இங்க வந்துட்டு நம்ம இந்த கந்து வட்டி இந்த மாதிரிலாம் வாங்குறாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா செக்கை போட்டு கொடுக்குறாங்க. அதாவது இத்தனை நாளுக்குள்ள நான் கொடுத்துருவேன் இந்த தேதிக்குள்ள அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்பயே வந்துட்டு செக் போட்டு கொடுத்துறது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க எடுத்துட்டு அதை போட்டுட்டு அதுல பிரச்சனை வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அதனால செக் தேர்ட் பர்சனுக்கும் கொடுக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு இக்னோர் பண்ணி விட்ருங்க. ஏன்னா செக் கொடுக்காம நிறைய லோன்ஸ் அப்படின்றது இருக்குது, செக் புக்கை வந்துட்டு கொடுக்காம. அதனால அந்த மாதிரி போய்க்கோங்க. அப்புறம் வெறும் செக்கை மட்டும் கொடுத்தா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம், அதையும் நான் சொல்றேன் நான். ஸோ பவுன்ஸ் ஆனா லெண்டர் கிட்ட நீங்க பேசி புரிய வச்சு அதை வந்து சரி பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு இக்னோர் பண்றது ரொம்ப வந்துட்டு தப்பான விஷயம், இக்னோர் பண்ணாதீங்க, அதுதான் பெரிய மிஸ்டேக். தேவைப்பட்டா லீகல் ஆலோசனை அப்படின்றத எடுத்துக்கோங்க. யாராவது உங்களுக்கு வந்து லீகல் அட்வைசர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க மூலமா லீகல் ஆலோசனை அப்படின்றத எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி, நான் வெறும் எம்டி செக் மட்டும் தான் கொடுக்குறேன், அதில் மேலே சும்மா லைட்டாக டேர் பண்ணி தான் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ நீங்க ஒரு செக் கொடுக்குறீங்க, அந்த செக் கொடுக்கும் பொழுது எம்டியா கொடுக்குறீங்க, பணம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஆனா அந்த செக் ஓரத்து மூலையில நீங்க மட்டும் சைன் மட்டும் போட்டு கொடுத்தீங்கன்னா அதை அவங்க ஃபில் பண்ணிக்கிட்டு இதை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று செக் கொடுக்குற மாதிரி தான் வெறும் செக்காக கொடுத்துருங்க, அது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வெறும் செக்காக கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து செக்கே கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்க வெறும் செக்காக கொடுத்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது, பேங்க் சிக்னேச்சர் எல்லாம் ரிட்டர்ன் அனுப்பிடும் அதில் என்ன ஃபில் பண்ணி வச்சிருந்தாலும். ஸோ சைனை மட்டும் பேங்க் பார்க்காது, இருக்கிறத செக் எழுதுறது தான் ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு சிக்னேச்சர் மட்டும் ஆத்தரைடு சிக்னேச்சர் கிடைச்சிச்சு, அது மேலே ஏதாவது ஒன்று எழுதி வந்து கொண்டு போய் ஆவானா கொடுத்து அது பவுன்ஸ் ஆகிட்டு பிரச்சனையும் வரலாம். அதனால செக்குன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். செக்கை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பிளாங்க் செக் கொடுக்கறது, இந்த சைன் போட்டு மட்டும் கொடுக்கறது, இந்த வேலைலாம் பண்ணிக்காதீங்க. சைடில் 3 கோடை போட்டு சும்மா கொடுக்கறது வேற விஷயம். ஸோ எந்த சைனும் போடாமல் கொடுத்தா அதில் எந்த விஷயமும் வராது, அது வேலிடிட்டி கிடையாது. பேங்க் அதை பவுன்ஸாக கருதாது. சிக்னேச்சரே இல்லை, இது எங்கே தூக்கிட்டு வர ஓடு சிக்னேச்சர் மிஸ் மேட்ச் ஆயிடுச்சுன்னு விட்டோம். ஸோ இதெல்லாம் சரியாக இருந்து பேங்க் அதை அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது வரும். ஸோ கண்டிப்பாக நான் இதை படிக்கும் பொழுதும் தெரிஞ்சுக்கும் பொழுதும் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு, உங்களுக்கும் அது ஆர்வமாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தராக நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.